இறைவன் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணாரு தெரியுமா? இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்த மாதிரி சுந்தரர் பறவையாரை கல்யாணம் பண்ணிட்டு திருவாரூர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பல கோயில்களுக்கு போயிட்டு இறைவனை பத்தி பாட போறாரு. அது மாதிரி போறப்ப திருவொற்றியூர் இருக்கு இல்லையா, அங்க வர்றாரு. அங்க வந்துட்டு அவரு இறைவனை பத்தி பாடிட்டு இருக்கப்ப சங்கிலியார் அப்படிங்கிற பெண்ணை பாக்குறாரு. இந்த பெண் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மேலோகத்துல சுந்தரர் பார்த்த 2 பெண்கள்ல இன்னொரு பெண் தான் இவங்க. இவர் உடனே என்ன பண்றாரு, தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான இறைவன்கிட்ட போயிட்டு அவங்கள நான் வந்து திருமணம் பண்ணி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக சங்கிலியார் அப்படிங்கிற அவங்களோட கனவுக்கு போறாரு. கனவுல வந்துட்டு என்னோட நண்பன் சுந்தரர் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு, நீங்க பண்ணிக்கிட்டா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கே, அப்புறம் எப்படி நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சங்கிலியார் வந்து பயப்படுறாங்க. உடனே இறைவன் வந்து என்னோட சந்நிதியில வச்சுட்டு நான் வந்து திருவொற்றியூரை தாண்டி போக மாட்டேன், உன்னை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துடுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு சுந்தரர் சத்தியம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.